வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து இயல் 7 பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து 6வது 7வது 8வது 9வதுல 6வது இயல் வரைக்கும் வந்து பார்த்து முடிச்சிருக்கும். எல்லாமே ரீட் பண்ணி தான் பார்த்து முடிச்சிருக்கோம். எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த இயல் 7மே ரீட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. இயல் 7 நாகரிகம், நாடு, சமூகம், வாடிய நிலனே. கற்றல் நோக்கங்கள். விடுதலைப் போரில் தமிழர்கள் ஆற்றிய தொண்டினை உணர்ந்து நாட்டுணர்வு பெறுதல். இலக்கியங்கள் காட்டும் நாட்டு வளம் குறித்த செய்திகளை அறிந்து நாட்டை வளப்படுத்தும் ஊக்கத்தை பெறுதல். சங்ககால மதுரை நகர காட்சிகளை இலக்கியங்கள் வழி அறிதல். பல்வேறு நூல்களை படித்து ஒரு தலைப்பை ஒட்டி கருத்துக்களை ஒருங்கிணைத்து கூறும் திறனை வளர்த்து கொள்ளுதல். மொழி பயன்பாட்டில் ஆகுபெயர் எவ்விதம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை கண்டறிதல். உரைநடை உலகம். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. சு. அண்ணாமலை. நுழையுமுன். இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர்களுள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் இணைந்து இந்திய தேசிய இராணுவ படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள் ஆங்கிலேய படைகள் மலாயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர். சரணடைந்த அவ்வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் INA என்ற படையை உருவாக்கினர். இந்திய தேசிய இராணுவத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகியது. அக்காலகட்டத்தில் தமிழகத்திலிருந்து மலாயா, பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்பிற்காக சென்ற தமிழர் பலர் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. அதில் ஒன்றுதான் ஒற்றற்படை. ஜப்பானியர்கள் ஒற்றற்படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கில இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் அனுப்பினர். சிலரை தரை வழியில் பர்மா காடுகள் வழியாக இந்தியாவிற்கு அனுப்பினர். இந்திய இராணுவம் அவர்களை கைது செய்து சென்னை சிறைக்கு அனுப்பியது. பலருக்கு மரண தண்டனை அளித்தது. தூண்களாக திகழ்ந்தவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாள்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். 1943ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் நாள் பதவியேற்றார். அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ என போர் முழக்கம் செய்தார். இவரின் வேண்டுகோள் அனைவரது மனத்திலும் பசுமரத்தாணை போல் பதிந்தது. நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய இராணுவ படை பிரித்தானிய அரசை எதிர்த்தது. அப்போது தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழராக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்கனார். தெரியுமா? வான்படை பிரிவு. இந்திய தேசிய இராணுவத்திலிருந்து 45 வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர்தான் டோக்கியோ கேடட்ஸ். போர் சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக இருந்தது. பர்மாவிலிருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சயாம் மரண ரயில் பாதையை கடந்து அங்கிருந்து படகு வழியாக தப்பி சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி சீரும் அலைகளில் சிக்கி தவித்து முடிவில் ஜப்பானின் கியூசி தீவை அடைந்தனர். அந்த தீவு கடற்படையின் வசம் இருந்தது. காலை 5 மணிக்கு எழுந்து 3 கல் தூரம் ஓட வேண்டும். அப்போது குளிர் சுழியத்திற்கு கீழ் இருக்கும். உதடுகள் வெடித்து வலி தாங்க முடியாது. பனிப்புகை படர்ந்த மைதானத்தில் ஓடுவார்கள். 3 கல் தூரம் ஓடியதும் 5 நிமிடங்கள் ஓய்வு. பிறகுதான் சிறப்பு பயிற்சிகள். அதை முடித்துக்கொண்டு அவசரமாக குளித்து தயாராகி வர வேண்டும். பசும்பொன் மடல். மடல் 32, இதழ் 8, ஜனவரி 2018, பக்கம் எண் 14-16. மகளிர் படை உருவாக்கும். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் டாக்டர் லட்சுமி.
இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இவர்களில் தலைசிறந்த தலைவர்களாக ஜானகி, ராஜாமணி முதலியோர் விளங்கினர். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம் லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ அனுப்பினார். அவர்களில் பெரும்பாலோர் தமிழர்கள். அதில் பயிற்சி பெற்றவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன் ஆவார். அவர் பின்பு சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றினார். இரண்டாம் உலகப் போர் காலம் இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டது. தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கொண்டார். மலையில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி, இந்த தமிழனம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். நேதாஜியின் பொன்மொழி: அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் 2 நேரங்களில் வாழ கற்றுக்கொள். தெரிந்து தெளிவோம். நேதாஜியின் பொன்மொழி: விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலையுண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். இரண்டாம் உலகப் போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானதாகும். இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றியது. ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலை பெற்று நீடிக்கவில்லை. இப்போரில் 1 லட்சம் இந்தியரும் ஜப்பானியரும் வீர மரணம் எய்தினர். மரணம் பெரிதன்று. இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943-45ஆம் ஆண்டுகளில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். 1944ஆம் ஆண்டு 18 வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார். மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் பின்வருமாறு கூறினார்: வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலைவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான். இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்ததில் இந்திய தேசிய இராணுவத்தினரின் பங்கினை நாம் மறந்துவிட முடியாது. அவர்கள் தாயக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தனர். இந்திய விடுதலை போரில் ஈடுபட்ட தமிழர்கள் பலர் வீர மரணத்தை தழுவினர். அவர்களின் வீரம் போற்றுதலுக்கு உரியது. தங்கள் இன்னுயிர் இழந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் என்றும் போற்றுவது நம் கடமையாகும். நூல்வெளி: பேராசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர். இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசுகள் பெற்றன. கவிதை பேழை: சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர். நுழையும் முன் சங்க இலக்கியங்கள் நிகழ்வுகளில் கருத்தை கூறும் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்தன. அவற்றைத் தொடர்ந்து 17 கீழ்க்கணக்கு நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுவனவாக இருந்தன. பின்னர் ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவனவாய் காப்பியங்கள் உருவாயின. இவ்வகையில் சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் சீவக சிந்தாமணி. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே இக்காப்பியத்தின் மைய கருத்தாகும். ஏமாங்கத நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் வர்ணிக்கும் பகுதி அந்நாட்டின் செழிப்பை உணர்த்துகிறது. ஏமாங்கத நாட்டு வளம். பார் போற்றும் ஏமாங்கதம். காய் மாண்டதெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடைக்கீறி வருக்கை போழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்ற இசையால் திசை போயது உண்டே. சொல்லும் பொருளும்: தெங்கு தேங்காய், இசை புகழ், வருக்கை பலாப்பழம், நெற்றி உச்சி. பாடலின் பொருள்: தென்னை மரத்திலிருந்து நன்றாக முற்றிய காய் விழுகிறது. அது விழுகின்ற வேகத்தில் பாக்கு மரத்தின் உச்சியில் உள்ள சுவைமிக்க தேனடியை கிழித்து பலாப்பழத்தினை பிளந்து மாங்கனியை சிதற வைத்து வாழைப்பழத்தினை உதிர்க்கவும் செய்தது. இத்தகு வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டின் புகழ் உலகின் பல திசைகளிலும் பரவியிருந்தது.
வாரி வழங்கும் வள்ளல். வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவர்க்கு ஊர்தோறும் உய்த்தூராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே. சொல்லும் பொருளும். மால்வரை பெரிய மலை, மடுத்து பாய்ந்த கொழுநிதி திரண்ட நிதி. இறந்து கேட்பவருக்கு இல்லை எண்ணாது வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது வெள்ளம். அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினுள் விரைந்து பாய்கிறது. மனம் கமழும் கழனி. நெறி மறுப்பு எருமையின் ஒருத்தல் நீலினம் செறி மறுப்பு ஏற்றினம் சிலம்பப்பண் உரியப் பொறி வரி வராலினம் இரிய புக்குடன் வெறி கமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே. சொல்லும் பொருளும். மறுப்பு கொம்பு, வெறி மனம், கழனி வயல், செறி சிறந்த, இரிய ஓட. அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதுகளும் பேரொளி எழுப்புகின்றன. அவ்வொலி கேட்டு புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. அத்தகு மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. தலை வணங்கி விளைந்த நெற்பயிர். சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. சொல்லும் பொருளும். சூழ் கரு. கரு கொண்ட பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள் தோற்றம் கொண்டுள்ளன. நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல் உள்ளது. அப்பயிர்கள் முற்றியுடன் நெற்கதிர்கள் சாய்ந்திருப்பது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல் உள்ளது. எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய். அடிசில் வைகள் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் கொடியினார் செய்கோலமும் வைகள் தோறும் ஆயிரம் மடிவுயில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம் ஒடிவு இலை வேறு ஆயிரம் ஓம்புவாரின் ஓம்பலே. சொல்லும் பொருளும். அடிசில் சோறு, மடிவு சோம்பல், கொடியனார் மகளிர். வளம் நிறைந்த ஏமாங்கதம் நாட்டிலுள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடக்கும் உணவு வகைகள் ஆயிரம், அறச்சாலைகள் ஆயிரம், அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணிமாடங்கள் ஆயிரம், மேலும் செய்தொழிலில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் ஆயிரம், அதனால் நிகழும் திருமணங்களும் ஆயிரம், ஏமாங்கத நாட்டில் தவிர்தலின்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் ஆயிரம். நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம். நற்றவம் செய்வார்க்கு இடம் தவம் செய்வார்க்கும் அஃது இடம், நட்பொருள் செய்வார்க்கு இடம் பொருள் செய்வார்க்கும் அஃது இடம். வெற்ற இன்பம் இழைவிப்பான் விண் உவந்து வீழ்ந்தன மற்ற நாடு வட்டமாக வைகுமற்ற நாடரோ. சொல்லும் பொருளும். நற்றவம் பெருந்தவம், வட்டம் எல்லை, வெற்றம் வெற்றி. ஏமாங்கத நாடு உண்மையான தவம் புரிவோருக்கும் இல்லறம் நடத்துவோருக்கும் இனிய இடமாகும். நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருள் செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடமாகும். நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எழில்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் திகழ்ந்தது. இலக்கண குறிப்பு. நற்றவம் பண்பு தொகைகள். செய்கோலம் வினைத்தொகை. தேமாங்கனி தேன் போன்ற மாங்கனி ஓமைத்தொகை. இறைஞ்சி வினையெச்சம். கொடியனார் இடைக்குறை. பகுபத உறுப்பிலக்கணம். இறைஞ்சி இறைஞ்சி பிளஸ் இ, இறைஞ்சு பகுதி, இ வினையெச்ச விகுதி. ஓம்புவார் ஓம்பு பிளஸ் இவ் பிளஸ் ஆர், ஓம்பு பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்ற விகுதி. நூல்வெளி. சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும். இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. 13 இளம்பகங்களை கொண்டுள்ள இந்நூல் மணநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. நாமகள் இளம்பகத்தில் நாட்டு வளம் என்னும் பகுதி பாடமாக அமைந்துள்ளது. இதன் ஆசிரியர் திருத்தக்கதேவர். சமண சமயத்தை சார்ந்த இவர் இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் ஏற்றமுடையும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை ஏற்றினார். இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்னும் நூலை ஏற்றினார் என்பர். கவிதை பேழை. முத்தொள்ளாயிரம். நுழைய முன். ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர். பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் தவறாது இடம்பெற்றிருந்தது. முத்தொள்ளாயிரம் சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோரது நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது.
சேரநாடு அல்லல் பழனத்து அறக்காமல் வாயவிட வெள்ளம் தீப்பட்டது என வெறி இப்புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. சொல்லும் பொருளும் அல்லல் சேறு, பழனம் நீர்மிக்க வயல், வெறியி அஞ்சு, பார்ப்பு குஞ்சு, அணி தற்குறிப்பேற்ற அணி. பாடலின் பொருள்: சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்து விட்டது என்று அஞ்சி விரைந்து தம் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் ஒடுக்கி வைத்து கொண்டன. அடடா, பகைவர் வச்சும் வேலை கொண்ட சேரனின் நாட்டில் இந்த அச்சம் இருக்கின்றதே. சோழநாடு காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலோ ஓ என்றிசைக்கும் நாளோதே காவலன் தன் கோல் யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல் யானை கோக்கில்லை நாடு. சொல்லும் பொருளும் நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து, இசைத்தால் ஆரவாரத்தோடு கூவுதல், அணி ஓமை அணி. நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என்று கூவி அழைப்பர். இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொல் யானை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போலிருந்தது. யானை படைகளை உடைய சோழனது நாடு இத்தகு வளமும் வீரமும் மிக்கது. பாண்டிய நாடு நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவி மொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் சிந்தி திகழ் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகை முத்த வெண்கொடையான் நாடு. சொல்லும் பொருளும் நந்து சங்கு, கமுகு பாக்கு, முத்தம் முத்து, அணி ஓமை அணி. சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் முத்துகள் போலிருக்கின்றன. தரையில் உதிர்ந்து கிடக்கும் புன்னை மொட்டுகள் முத்துகள் போலிருக்கின்றன. பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாலையிலிருந்து சிந்தும் மணிகளும் முத்துகள் போலிருக்கின்றன. முத்துகளால் ஆன வெண்கொற்ற குடையுடைய பாண்டியனது நாடு இத்தகு முத்து வளம் மிக்கது. இலக்கண குறிப்பு: வெண்குடை, இளங்கமுகு பண்புத்தொகைகள், கொல் யானை, குவிமொட்டு வினைத்தொகைகள், வெறியி சொல்லிசை அளப்படை. பகுபத உறுப்பிலக்கணம்: கொண்ட கொல் அடைப்புக்குறி இன் பிளஸ் இட்டு பிளஸ் ஆ, கொல் பகுதி, இன்னானது விகாரம், இட் இறந்த கால இடைநிலை, ஆ பெயரெச்ச விகுதி. நூல்வெளி: வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது. நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திருட்டு எனும் நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை. இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது. கவிதை பேழை மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். நுழையும் முன் மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் 14 மேற்கணக்கின் மதுரை காஞ்சி முதன்மையானது. இந்நூலில் மதுரை மாநகர் மக்களின் வாழ்விடம், கோட்டை கொத்தளம், அந்நகரில் திகழும் திருவிழாக்கள், பல வகை பள்ளிகள், நாட்பெரும் குழு, அந்தி வணிகம் ஆகிய காட்சிகள் கவித்துவமாய் விரிந்துள்ளன. காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரையில் நகரத்தை சுற்றி வந்து கண்ணுற்றதை முறைப்படுத்தி கூறுவது போன்ற வருணனை பாடல் இது. மதுரை மாநகர் மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வெளி நிலையிய அணங்குடை நெடுநிலை நெய்பட கரிந்த தின்போர் கதவின் மழை ஆடும் மலையின் நிவந்த மாடமொடு வையை அன்ன வழக்குடை வாயில் வகைபெற எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புழை நல் இல் ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குழா அத்து இசை எழுந்து ஒலிப்ப மாக்கால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அரைவனர் நுவல கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் களிக்குள் சும்மை ஓவு கண்டன்ன இரு பெரு நியமத்து. அடிகள் 351 365. மண் வரை ஆழ்ந்த தெளிந்த அகழி, விண்ணை முட்டும் கட்படை மதில்கள், தொன்மையுடைய வலிமை மிக்க தெய்வத்தன்மை பொருந்திய நெடுவாசல்.
பூசிய நெய்யால் கருத்த கதவுகள், முகில்கள் உலவும் மலையொத்த மாடம், வற்றாத வையை போல் மக்கள் செல்லும் வாயில், மாடம் கூடம் மண்டபம் என பல வகை பெற எழுந்து வானம் மூழ்கி தென்றல் வீசும் சாளர இல்லம், ஆற்றை போன்ற அகல் நெடும் தெருவில் பல மொழி பேசுவோர் எழுப்பும் பேச்சொலி, பெருங்காற்று புகுந்த கடலொலி போல விழாவின் நிகழ்வுகள் அறையும் முரசு, நீர் குடைந்தது போல் கருவிகளின் இன்னிசை, கேட்டோர் ஆடும் ஆரவார ஓசை, ஓவியம் போன்ற இரு பெரும் கடைத்தெருக்கள். பாடலின் பொருள். மதுரை மாநகரில் ஆழமான தெளிந்த நீரையுடைய அகழி உள்ளது. பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வானளவு உயர்ந்துள்ளது. பழமையானதும் வலிமை மிக்கதும் தெய்வத்தன்மை பொருந்தியதுமான வாயில் உள்ளது. அவ்வாயில் நெய் பூசியதால் கருமையடைந்த வலிமையான கதவுகளை உடையது. மேகங்கள் உலாவும் மலை போல் மாளிகைகள் உயர்ந்து உள்ளன. இடைவிடாது ஓடுகின்ற வையை ஆற்றை போல மக்கள் எப்போதும் வாயில்கள் வழி செல்கின்றனர். மண்டபம், கூடம், அடுக்களை என பல்வேறு பிரிவுகளை கொண்டு வான்வரை ஓங்கிய தென்றல் காற்று இசைக்கும் பல சாளரங்களை உடைய நல்ல இல்லங்கள் உள்ளன. ஆறு போன்ற அகலமான நீண்ட தெருக்களில் பொருள்களை வாங்க வந்த மக்கள் பேசும் பல்வேறு மொழிகள் ஒலிக்கின்றன. விழா பற்றிய முரசறைவோரின் முழக்கம் பெருங்காற்று புகுந்த கடலொலி போல் ஒலிக்கிறது. இசைக்கருவிகளை இயக்குவதால் உண்டாகும் இசை நீர்நிலைகளை கையால் குடைந்து விளையாடும் தன்மை போல எழுகிறது. அதனை கேட்டும் மக்கள் தெருக்களில் ஆரவாரத்தோடு ஆடுகின்றனர். பெரிய தெருக்களில் இருக்கும் நாலங்காடியும் அல்லங்காடியும் ஓவியங்கள் போல காட்சியளிக்கின்றன. தெரியுமா? பொறிமயிர் வாரணம், கூட்டுரை, வயமா, புலியோடு குழும. மதுரை காஞ்சி 673 to 677 அடிகள் என்ற அடிகளின் மூலமாக மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சியின் மூலம் அறியலாம். 10 பாட்டு ஆராய்ச்சி மா. ராசமாணிக்கனார். சொல்லும் பொருளும். புரிசை மதில், அணங்கு தெய்வம், சில்காற்று தென்றல், புழை சாளரம், மாக்கால் பெருங்காற்று, முன்னீர் கடல், பனை முரசு, கயம் நீர்நிலை, ஓவு ஓவியம், நியமம் அங்காடி. இலக்கண குறிப்பு. ஓங்கிய பெயரெச்சம், நிலைய சொல்லிசை அளப்படை, குழா அத்து செய்யுளிசை அளப்படை, வாயில் இலக்கண போலி, மாக்கால் உரிச்சொல் தொடர், முழங்கிசை இமிழிசை வினைத்தொகைகள், நெடுநிலை முன்னீர் பண்புத்தொகைகள், மகிழ்ந்தோர் வினையால் அணையும் பெயர். பகுபத உறுப்பிலக்கணம். ஆழ்ந்த ஆழ் ப்ளஸ் இத்து அடைப்புக்குறி இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ, ஆழ் பகுதி, இத்து சந்தி இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. ஓங்கிய ஓங்கு ப்ளஸ் இன் ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ, ஓங்கு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, இ உடம்பெடுமை, ஆ பெயரச்ச விகுதி. மகிழ்ந்தோர் மகிழ் ப்ளஸ் இத்து ப்ளஸ் அடைப்புக்குறி இந்த ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓர், மகிழ் பகுதி, இத்து சந்தி இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஓர் பலர்பால் வினைமுற்ற விகுதி. நூல்வெளி. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. இந்நூல் 782 அடிகளை கொண்டது. அவற்றுள் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன. இதை பெருகவல மதுரை காஞ்சி என்பர். இதன் பாட்டுடை தலைவன் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருந்தினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். விரிவானம். சந்தை. நுழையும் முன் வண்டி பட்டைகளின் தொடர்ந்த தாளக்கட்டோடு இழுத்து செல்கிற மாடுகளின் கழுத்து மணி ஓசையோடு சந்தைக்கு பொருள் கொண்டு போவதும் பொருள் வாங்கி வருவதுமான மகிழ்ச்சி பெருநகரங்களில் தொலைந்துவிட்டது. இருப்பினும் இன்றும் சில இடங்களில் சந்தை மரபு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பல்பொருள் அங்காடிகளின் வருகை வணிகருக்கும் மக்களுக்குமான உறவை குறைத்து வருகிறது. சந்தையில் வணிகம் மட்டுமல்லாமல் வாங்குபவரின் மனநிறைவும் பேணப்பட்டது. தலைமுறை தலைமுறையாக பொருள்களை விற்பவர் வாங்குபவர் உறவு வளர்த்த சந்தை வணிகம் அறியப்பட வேண்டிய ஒன்று.
பூஞ்சோலை கிராமத்திலிருந்து புதுச்சேரியில் உள்ள தம்முடைய மகள் வீட்டிற்கு வந்திருக்கிறார் பெரியவர் தணிகாசலம். இவர் தம் ஊரில் மரபு வழி வேளாண்மை செய்பவர். ஊராட்சி தலைவராகவும் தொண்டாற்றிய அனுபவம் மிக்கவர். 9ஆம் வகுப்பில் படிக்கும் பெயரன் மூர்த்தியும் 4ஆம் வகுப்பில் படிக்கும் பெயர்த்தி கீர்த்தனாவும் அவருடன் நடத்திய உரையாடலின் சிறு பகுதி. கீர்த்தனா: தாத்தா, எங்கள் ஊரில் புதுசாக மால் திறந்திருக்காங்க, வரீங்களா? போய் பார்த்துட்டு வரலாம். தாத்தா: மால்னா என்ன கண்ணு பொருள்? மூர்த்தி: ஒரே இடத்துல எல்லா கடைகளும் இருக்கும் தாத்தா. குண்டூசிலிருந்து கணினி வரைக்கும் வாங்கலாம். பல் அங்காடியகம் என்று சொல்லலாம். தாத்தா: பழங்கால தமிழ் இலக்கியத்தில் நாலங்காடி அல்லங்காடி என்பார்களே, அது மாதிரியா? மூர்த்தி: நாலங்காடி அல்லங்காடியா? ஒன்றும் புரியலையே. தாத்தா: பகலில் செயல்படும் கடைவீதிகளை நாலங்காடி என்றும் இரவில் செயல்படும் கடைவீதிகளை அல்லங்காடி என்றும் சொல்வாங்க. நாள் என்றால் பகல், அல் என்றால் இரவு. மூர்த்தி: நீங்கள் கடைவீதியை பற்றி சொல்கிறீங்க, அது இல்லை தாத்தா. இது இங்கே ஒரே கட்டடத்தில் கடைகள், திரைப்பட அரங்கு, உணவகம், கேளிக்கை அரங்குகள்னு எல்லாமே இருக்கும் தாத்தா. கீர்த்தனா: தாத்தா, அவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், நீங்கள் கிளம்புங்க, போயிட்டு வரலாம். தாத்தா: சரி கண்ணு, நீ தான் கிளம்பணும், நான் தயாராக தான் இருக்கேன். எங்கள் காலத்து சந்தை தான் இப்போ வளர்ந்து நீங்கள் சொல்கிற மால் ஆயிடுச்சா? மூர்த்தி: மூர்த்தி: சந்தையா? அது எப்படி இருக்கும்? நான் மேல்நிலை வகுப்பில் வணிகவியல் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன், அதனால் அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் தாத்தா. தாத்தா: மனுஷங்க நாடோடியாக வேட்டையாடி வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு கிடைச்ச உணவை அவங்களுக்குள்ளாவே பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால் அந்த காலத்தில் பொது சந்தைன்னு ஒன்று தேவைப்படலை. பின்னாடி காலம் மாறி உற்பத்தி பெருக்கம் ஏற்பட்ட போது தமிழ்நாட்டின் 4 வகை நிலங்களில் வாழ்ந்த மக்களோட தேவை, பயன்பாடு, உற்பத்தி இது எல்லாமே பெருகிடுச்சு. ஒன்றை கொடுத்து இன்னொன்று வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. விற்று வாங்குவதும் வாங்கி விற்பதுமான பண்டமாற்று முறை உண்டாச்சு. கீர்த்தனா: தாத்தா கிளம்புங்க, இங்கேருந்து பக்கம்தான், நடந்தே கூட போயிடலாம். மூர்த்தி: எதுக்கு கீர்த்தனா தாத்தாவை நச்சரிக்கிற? தாத்தா சந்தையை பற்றி சொல்லி முடிக்கட்டும், அப்புறம் போகலாம். தாத்தா: பரவாயில்ல மூர்த்தி, நடந்துக்கிட்டே சொல்கிறேன், வா. மூவரும் தெருவில் இறங்கி நடந்து செல்கின்றனர். மூர்த்தி: பண்டமாற்று முறை என்றால் காசு பணம் இல்லாமல் செய்கிற சிறு வணிகம் தானே, அது எப்படி தாத்தா சந்தை முறையாக மாறிச்சு? தாத்தா: கிராமத்து மக்கள் தங்களோட நிலத்தில் விளையும் காய்கறி, கீரை, தானியம் போன்ற பொருள்களை விற்கவும் தேவையான மாற்றுப் பொருள்களை வாங்கவும் விரும்பி முச்சந்தி, நாட்சந்தின்னு மக்கள் கூடும் இடங்களில் கடை விதிச்சாங்க. இதுதான் சந்தைங்கிற பொது வணிக இடமாக பின்னால் மாறியது. கீர்த்தனா: தாத்தா, அங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய விளம்பரம் வச்சுருக்காங்க. தாத்தா: இப்போல்லாம் விளம்பரம் இல்லைன்னா வியாபாரமே இல்லைன்னா ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒப்பனை செய்தது பத்தாதுன்னு இப்போ ஆப்பிளுக்கே ஒப்பனை செய்கிறாங்க. பிரபலங்களை வச்சு விளம்பரம் கொடுத்து செய்வது தான் கல்லா கட்டும் தந்திரம்னு ஆயிடுச்சு. ஆனால் சமூகம் சார்ந்து உண்டான கிராம சந்தையில் அப்படி இல்லை. கலப்படம் இல்லாத நேர்மை தான் கிராம சந்தையோட அடிப்படை. ஒரு குறிப்பிட்ட ஊரை மையப்படுத்தி நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் இப்படி நேர்மையாக தங்களோட பொருள்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மூர்த்தி: முதல்ல சந்தைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அதை கிராம சந்தைன்னு மாற்றி சொல்கிறீங்க தாத்தா? தாத்தா: உள்ளூர் தேவைக்கு ஏற்ற மாதிரி அங்கே விளைகிற உணவுப் பொருள்களையும் விவசாயம், சமையல், வீடு ஆகியவற்றுக்கு தேவையான பொருள்களையும் சிறிய அளவில் விற்கிற சிறு வணிக செயல்பாடு தான் கிராம சந்தை. மக்களோட அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிறது தான் அதோட நோக்கம். நம்ம மனசை மயக்கிற மாதிரி வெறும் மிக வரவு சார்ந்து இயங்குவது தான் புதிய சந்தை. அதிலிருந்து வேறுபடுத்த தான் அப்படி சொன்னேன். மூர்த்தி: சந்தையில் என்னவெல்லாம் வாங்கலாம் தாத்தா? தாத்தா: கிராம சந்தையில் கிடைக்காத பொருள்களே இல்லை. கடுகு சீரகத்திலிருந்து உணவு தானியங்கள், காய்கறிகள், கோழி, ஆடு, மாடு, குதிரைன்னு கால்நடைகள், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, வளையல்கள் போன்ற அலங்கார பொருள்கள், இரும்பு பொருள்கள், பாத்திரங்கள், துணிமணிகள்னு ஒரு குடும்பத்துக்கு தொழிலுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்தது கிராம சந்தை. மூர்த்தி: காய்கனி, தானியம் சந்தையில் விற்பார்கள் என்று சொன்னீங்க. ஆடு மாடுங்களை ஏன் தாத்தா சந்தையில் விற்கிறாங்க? தாத்தா: மக்கள் நாகரிகம் குறிஞ்சி நிலத்தில் வேரூன்றி முல்லை நிலத்தில் வளர்ந்து மருதத்தில் முழுமையும் வளமையும் அடைஞ்சது. எல்லா நிலங்களிலும் மக்களுக்கு ஆடு மாடுகளோட தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு. உழவு தொழிலில் மனுஷனுக்கு பக்கபலமாக மட்டுமில்லை, இணையாகவும் துணையாகவும் கால்நடைகள் இங்கே இருக்கு. அந்த வகையில் தான் அவற்றோட தேவை அதிகமாகி வாங்க வேண்டிய விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. கால்நடை சந்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. மதுரை பக்கம் மாட்டு சந்தையை மாட்டு தாவணின்னு சொல்லுவாங்க. தாவணினா சந்தைன்னு போடலாம். இப்போ மதுரை பேருந்து நிலையம் இருக்கிற இடம் அது. கீர்த்தனா: கிராம சந்தை பற்றி கேட்கவே ஆர்வமாக இருக்குது, மேலே சொல்லுங்கள் தாத்தா. தாத்தா:
கழைக்கூத்தும் பொம்மலாட்டமும் கிராம சந்தையில் உண்டு. சந்தைக்கு போகிறது எங்கள் காலத்தில் திருவிழாவுக்கு போகிற மாதிரி. அக்கம் பக்கத்து ஊர் உறவுகளை சந்தித்து பேசலாம். சாதி மதத்தை தாண்டி எல்லோருடனும் பழக முடியும். ஆண் பெண் பேதம் இல்லாமல் 2 பேரும் சந்தை செயல்பாடுகளில் கலந்துக்குவாங்க. மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தொடர்பும் நட்பும் இருக்கும். வாரம் ஒரு முறை உறவுக்காரர்களை பார்த்துட்டு வர மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தெரியுமா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுகிறது. பல ஊர்களைச் சேர்ந்த மக்கள் தக்காளி முதல் தங்கம் வரை வாங்குவதற்கு கூடுகிறார்கள். விற்பவரும் வாங்குபவரும் உறவுகளாய் பேசி மகிழும் ஆரவாரம் அங்கே ஒலிக்கிறது. 125 ஆண்டுகள் வயதான அச்சந்தையில் 4 தலைமுறை நட்பு நிலவுகிறது. கலப்படமில்லாத பொருட்களை வருவாய் நோக்கமின்றி அச்சந்தை இன்றும் விற்பனை செய்கிறது. மூர்த்தி, பூஞ்சோலை வீட்டில் அத்தனை ஆடு மாடு இருக்கே, எல்லாம் சந்தையில் வாங்கினது தானா? தாத்தா, சந்தையில் வாங்கியதும் உண்டு, வீட்டிலேயே பிறந்து வளர்ந்ததும் உண்டு. சந்தையில் ஆடு மாடு வாங்குறது இப்போ நினச்சா வேடிக்கையாக இருக்கும். துண்டை போட்டு கைகளை மறைச்சிக்கிட்டு விலை பேசுவது ஒரு உத்தி. கொம்பு, பல், வால், திமிலை பார்த்து மாட்டோட வயசு வலிமையை கண்டுபிடிக்கிறது ஒரு தனித்திறமை. நான் தஞ்சாவூர் சந்தையில் மாட்டை வாங்கி அதை கொள்ளிடம் வழியாக நடந்தே 1 வாரம் ஓட்டி வந்திருக்கேன். மூர்த்தி, ஆடு மாடுகளை மட்டும்தான் சந்தையில் விற்பனை செய்வாங்களா தாத்தா? தாத்தா, யார் சொன்னது? ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு சந்தைக்கும் பேர் போனது. மணப்பாறைன்னு சொன்னால் மாட்டுச்சந்தை, அயலூர்னா ஆட்டுச்சந்தை, ஒட்டன்சத்திரம்னா காய்கறி சந்தை, நாகர்கோவில் தோவாலைனா பூச்சந்தை, ஈரோடுனா ஜவுளி சந்தை, கடலூருக்கு பக்கமாக இருக்க காராமணி குப்பைனா கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம்னா மீன் சந்தை. இப்படி தமிழ்நாடு முழுவதும் பல சந்தைகள் இருக்குது. இவை தவிர ஒவ்வொரு வட்டாரத்திலும் கிராம சந்தைகள் ஏராளம். கிழமையை கணக்கு வைத்து ஒவ்வொரு ஊர் சந்தைக்கும் சென்று வரும் வியாபாரிகள் உண்டு. எந்த சந்தையில் எது சிறப்பு, எது விலை மலிவு என அனுபவத்தில் அறிந்து வாங்கி வர ஊர் ஊராக செல்லும் மக்களும் உண்டு. கீர்த்தனா, அங்கே அது தெரியுது பாருங்க தாத்தா, பெரிய கட்டடம், அதுதான் மால். தெரியுமா, இன்றைக்கும் தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் வார சந்தைகளும் மாத சந்தைகளும் குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டும் விற்கும் சந்தைகளும் மாலை நேர சந்தைகளும் நடந்த வண்ணம் உள்ளன. மூர்த்தி, இந்த மாதிரி பன்னாட்டு அறிவியல் தொழில்நுட்பத்தோடு இயங்குகிற வணிக வளாகங்களுக்கும் கிராம சந்தைகளுக்கும் என்ன வேறுபாடு தாத்தா? தாத்தா, நவீன சந்தையில் உற்பத்தி செய்கிறவன் ஒருத்தன், மொத்தமாக வாங்குகிறவன் வேறு ஒருத்தன், சில்லறையாக விற்கிறவன் இன்னொருத்தன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிராம சந்தையில் உற்பத்தியாளன் தான் விற்பனையாளன். பெரும்பாலும் இடைத்தர வேலை இல்லை, குளிரூட்டப்பட்ட அறை இல்லை, வாடகை இல்லை. விற்கிறவனும் வாங்கிறவனும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தால் அதுதான் பொருளோட விலை. கீர்த்தனா, இதோ வந்தாச்சு, வாங்க அந்த தானியங்கி படிக்கட்டில் ஏறி மேலே போகலாம். தாத்தா, நீ என்ன வாங்கணும்? மூர்த்தி, மூர்த்தி, எனக்கு ஒன்றும் வேணாம் தாத்தா, கீர்த்தி தான் பார்க்கறதெல்லாம் கேட்பா. மூர்த்தி, சந்தை கடை சத்தம்னு சொல்லுவாங்களே, அதுவும் இந்த சத்தமும் ஒன்று தானா? தாத்தா, சந்தை கடை சத்தமாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இறைச்சலாக இருக்காது. சந்தை வெறும் உதட்டு வியாபாரம் மட்டும் பேசும் களம் இல்லை. வாங்க வாங்க என ஏதோ கல்யாண வீடு போல வரவேற்று நலம் விசாரித்த பிறகுதான் ஒவ்வொரு கடையிலும் வியாபாரம் நடக்கும். விசாரிப்புகளுக்கு மத்தியில் ஒரு உறவு கம்பி இழையோடும். இதனால் உரிய வயசில் பேச்சு வராத குழந்தைகளை சந்தைக்கு கூட்டிக்கிட்டு போவோம். சந்தையில் கேட்குற சொற்களையும் பலவித குரல் ஏற்ற இறக்கங்களையும் உள்வாங்கிக்கிற குழந்தைகளுக்கு பேச்சு வந்துவிடும். கீர்த்தனா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த பெரிய குரங்கு பொம்மை ஒன்றை தொட முயன்றாள். கடையின் வேலையால் தொடக்கூடாதுன்னு கீர்த்தனாவுக்கு சைகை காட்டினார். தாத்தா, பார்த்தியா, பொம்மையை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. குழந்தைகளை நாட்டு சந்தையில் கூட்டிகிட்டு போனால் கடையில் இருக்கும் தக்காளி, கேரட் என குழந்தை எது எடுத்தாலும் அதுக்கு காசு இல்லை. குழந்தையின் ஆசையில் வணிகம் குறுக்கிடாது. மூர்த்தி, வியாபாரத்தில் கருணைக்கு இடம் கொடுத்தா முதல் தேராதே தாத்தா. தாத்தா, நாட்டு சந்தையில் வியாபாரிக்கும் வாடிக்கையாளருக்குமான உறவு என்பது வெறுமனே பொருளை விற்று வாங்குறதோடு முடிந்து போவதில்லை. சந்தையில் பார்த்து பழகியவர்கள் சம்பந்திகளாகி உறவினர்களாகி விடுவதும் உண்டு. சந்தையின் சாதாரண விசாரிப்புகளிலும் நேசம் உண்டு, நேர்மை உண்டு. கீர்த்தனா, தாத்தா, அங்கே பாருங்க, அந்த குழந்தை பொம்மை எவ்வளோ பெருசாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குமோ தாத்தா? தாத்தா, விலையை பற்றி என்ன இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. கீர்த்தனா, ஏம்மா இவ்வளோ பெரிய பொம்மையை வாங்கியாந்த என்ன அம்மா சத்தம் போடும் தாத்தா. தாத்தா, அதை நான் பார்த்துக்கிறேன், பொம்மை வாங்கிக்கிறார்கள், உனக்கு எதுவும் வேணுமா? மூர்த்தி, மூர்த்தி, வேணாம் தாத்தா, பழக்கூழ் வேணும்னா குடிக்கலாம் தாத்தா. தாத்தா, சரி குடிக்கலாம், எனக்கு பனிக்கட்டி போடாமல் வாங்கு. மூவரும் பழக்கூழ் அருந்தியவாறே உரையாடுகின்றனர்.
மூர்த்தி, இவ்வளோ பிரம்மாண்டமான கடையில் பல அடுக்குகளை பொருட்களை குவிச்சு வச்சுருக்காங்க. ஆமாம், யார் யாருக்கு எது வேணுமோ அதுக்கு தனித்தனியான பகுதிகள் இருக்குது. தேவைக்கும் அளவுக்கும் ஏற்ப பொருள்களை நாமே தேர்ந்தெடுக்கலாம் போல. கீர்த்தனா, ஆமாம் தாத்தா, பெரும்பாலும் பல அளவுள்ள பொட்டலங்கள் போட்டு வச்சுருப்பாங்க. கெடனாலும் குறிச்சிருப்பாங்க. நாம தான் பார்த்து வாங்கணும். சரி, வீட்டுக்கு போகலாம் தாத்தா. தாத்தா, சரி வாங்க போகலாம். மூர்த்தி, இந்த மாதிரி அங்காடிகள் பல பேருக்கு நிரந்தர வேலை கொடுக்குது தாத்தா. தாத்தா, அப்படி சொல்ல முடியாது. நிரந்தர பணியாளர் குறைச்சலாக தான் இருப்பாங்க. தற்காலிக பணியாளர் தான் அதிகம். பல பேர் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. கீர்த்தனா, பொருள்களை விற்கணும், தீர்ந்த உடனே வாங்கி வைக்கணும், பெரிய வேலை தான் தாத்தா. தாத்தா, இது போன்ற கடைகளை திட்டமிட்டாதான் நிர்வகிக்க முடியும். அதற்கேற்ப மேலாண்மை, கண்காணிப்பு, கட்டமைப்பு வசதி, தொடர் பராமரிப்புன்னு இதன் பின்னால் ஏகப்பட்ட தொடர் செயல்பாடுகள் இருக்குது. கிராம சந்தையில் இருக்கிற மாதிரி இங்கே யார் வேணுனாலும் கடை வச்சிட முடியாது. பெரிய அளவில் முதலீடு தேவைப்படும். மூவரும் வீட்டை அடைந்தார்கள். கீர்த்தனா, அம்மா, எதுக்குமா இவ்வளோ பெரிய பொம்மை? ஏற்கனவே நிறைய பொம்மைங்க இருக்கே. விடுமா, குழந்தை ஆசையாக கேட்டா, அதான் வாங்கி தந்தேன். அம்மா, மூர்த்தி ஒன்றும் வாங்கலை அப்பா. மூர்த்தி, கீர்த்தனா அவள் ஆசைப்பட்ட பொம்மையை வாங்கிக்கிட்டா. நானும் என் படிப்புக்கு தேவையான சந்தை பற்றிய விவரங்களை தாத்தாவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காலத்து சந்தையில் மக்கள் பணத்தை விட மனித மாண்புகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு நினச்சாலே பெருமையாக இருக்குது. அம்மா, ஆமாம், நானும் சந்தைக்கு போயிருக்கேன். சந்தைனாலே சந்தோஷம் தானாக வரும். சரி வாங்க, தாத்தா ஊர் சந்தையிலேருந்து வாங்கி வந்த காய்கறியில் குழம்பு வச்சுருக்க, சாப்பிடுங்க. பொதியை ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீ விற்று போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு. பாடலாசிரியர் மருதகாசி. கற்கண்டு ஆகுபெயர். கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. இத்தொடர்களில் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை. மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினர் அல்லது இகழ்ந்தனர் என்பது இதன் பொருள். ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது. இதனை இடவாகு பெயர் என்பர். ஒன்றின் ஏற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். ஆகு பெயர்கள் 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை சில. முல்லையை தொடுத்தால். பொருளாகு பெயர் முதலாகு பெயர். முதற் பொருளாகிய முல்லைக்கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது. வகுப்பறை சிரித்தது. இடவாகு பெயர். வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது. கார் அறுத்தான். காலவாகு பெயர். கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. மறிக்கொழுந்து நட்டான். சினையாகு பெயர். மறிக்கொழுந்து என்னும் சினை பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்தது. மஞ்சள் பூசினால். பண்பாகு பெயர். மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது. வற்றல் தின்றான். தொழிலாகு பெயர். வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். கருவியாகு பெயர். வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்தது. பைங்கூழ் வளர்ந்தது. காரியவாகு பெயர். கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். கருத்தாவாகு பெயர். அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்தது. ஒன்று பெற்றால் ஒளிமயம். எண்ணளவை ஆகு பெயர். ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. 2 கிலோ கொடு. எடுத்தல் அளவி ஆகு பெயர். நிறுத்தி எடுக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. 1/2 லிட்டர் வாங்கு. முகத்தளவை ஆகு பெயர். முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. 5 மீட்டர் வெட்டினான். நீட்டல் அளவி ஆகு பெயர். நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர் அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஏந்திக் கொள்கிறார்கள் சிலர். வரமாக ஏற்றிக் கொள்கிறார்கள் சிலர். வேறு வழியின்றி ஒதுங்கிக் கொள்கிறார்கள் சிலர். ஒத்துக்கொள்ளாதன பாறையில் விழுந்து பயன்படாதலே போகின்றன சில துளைகள். சாக்கடையில் விழுந்து சங்கமமாகின்றன சில. ஆனாலும் எப்போதும் போல இன்னமும் எல்லாருக்குமாக பெய்து கொண்டுதான் இருக்கிறது மழை. காலை. ஒவ்வொரு முறையும் காவிரி ஆற்றை கடந்து செல்கையில் நீந்தி கழித்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. குளித்து மகிழ்ந்த ஆற்றை குழந்தையிடம் காட்டிய போது அவள் கேட்டாள், எப்படி அம்மா மணலில் நீந்தி குளித்தாய்? வயலிடை புகுந்தாய், மணிக்கதிர் விளைத்தாய், வளைந்து செல் கால்களால் ஆறே. அயலுல ஓடை தாமரை கொட்டி ஆம்பலின் இதழ்களை விரித்தாய், கையிலிடை செங்கண் கருவரால் வாளை
கரை வளர் தென்னையில் பாய பேரிடைப்பட்ட வானெனத் தோன்றும் பெருங்குளம் நிறைந்து விட்டாயே. வாணிதாசன். அறிவை விரிவு செய். ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு. மேத்தா. தமிழ் பழமொழிகள் கி.வா. ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும். அன்றாட வாழ்வில் அறிவியல் சா. தமிழ்ச்செல்வன். கலைச்சொல் அறிவோம். இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி. பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப். செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்டரேச்சர். கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ். இயல் 7 முடிவுற்றது. நன்றி.